Good morning students. இன்னைக்கு thermodynamics ஓட part 2 நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது செகண்ட் law of thermodynamics. ஓகேவா? இந்த செகண்ட் லால என்ன சார் சொல்ல வராங்க அப்படினா இப்போ எந்த ஒரு என்ஜின் நம்ம செஞ்சோம் அப்படினாலும் அதோட efficiency will not be what 100% இருக்காது அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம heat energy is always flows from one part to another part. அதாவது hottest region இருந்து coldest regionக்கு ஈஸியாக ஹீட் என்ன ஆக போகுது, ஈஸியாக டிசிபியேட் ஆக போகுது, ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அதுவே கோல்டு பார்ட்லேருந்து ஹாட் பார்ட்டுக்கு cannot be transfer the heat without any external forces. ஓகே, புரியுது என்ன சொல்ல வராங்கன்னு? ஒன்றும் இல்லை, ஒரு ஹாட்டாக இருக்கிற பொருள் ஈஸியாக கூலாக இருக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் கூலாக இருக்கிற பொருள் என்ன ஆகாது, வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஹாட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இட் இஸ் அன் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் என்ஜின் டு கம்ப்ளீட் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. இதை சொல்கிறது தான் என்னது, இட் இஸ் கால்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ரைட், இந்த வேர்டிங்ஸை பாருங்கள். தி செகண்ட் லா ஸ்டேட்ஸ் தட் the total entropy of an isolated system can never decreases over a time and is a constant if and only the process is reversible. The process reversible இருக்கும்போது the entropy of a isolated system can never be decreased. Entropy cannot be decreased அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எப்போ the process is what reversible, and then the heat cannot spontaneously flow from colder location to hotter location. இப்போ நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கார்னட் சைக்கிள் பார்த்துக்கோங்க. இட் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன சார் அப்படின்னா ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் நம்ம பிளாட் பண்ணுற ஒரு கிராஃப். ஓகேவா? இதில் இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் ஏ டு பியில் நடக்கிறது தான் தட் இஸ் அ ஸ்ட்ரோக் 1, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். பாயிண்ட் பி டு சி அப்படின்னா செகண்ட் ஸ்ட்ரோக், சி டு டி அப்படின்னா தட் வில் பி அ third stroke, and then D to A அப்படின்னா that will be a fourth stroke. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வால்யூம் 1 to 2 சேஞ்ச் ஆகும். செகண்ட் ஸ்ட்ரோக்கில் V2 to V3 சேஞ்ச் ஆகும். தேர்ட் ஸ்ட்ரோக்கில் V3 to V4 ஆகும். ஃபோர்த் ஸ்ட்ரோக்கில் V4 to V1 ஆகும். ஓகே ரைட், இதனால் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிறது டெம்பரேச்சர் T2 and this one will be a temperature T1. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் அங்கே நடக்கிற ப்ராசஸ் that should be a very important. ஓகேவா? that is what isothermal expansion. வேணா பாருங்கள், வால்யூம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? வால்யூம் எக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் that is called எக்ஸ்பான்ஷன். இது ஒரு ஐசோதெர்மல் கண்டிஷனில் நடக்கிறனால ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் நடக்கிறனால. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஸ்ட்ரோக் பாருங்கள். இட் இஸ் அன் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே வர்றது இட் இஸ் கால்டு அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். அப்போ லாஸ் ஆஃப் ஹீட் இல்லாமல் அங்கே வந்து என்ன ஆக போகுது, எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்டு ஸ்டெப் பாருங்கள். தேர்டு ஸ்ட்ரோக் வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். ஓகேவா? அப்போ இந்த போர்ஷன் டு இந்த போர்ஷன் போகும்போது வால்யூம் வில் பி டிக்ரீசஸ், ப்ரெஷர் வில் பி இன்க்ரீசஸ். அதனால தான் என்ன சொல்கிறோம் நம்ம, தட் இஸ் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். அதுவே இந்த பார்ட்டு இது போகிறது இட் இஸ் கால்டு அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் சொல்கிறோம். ஓகேவா? இந்த கார்னட் சைக்கிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்றது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன், எஃபிஷியன்சி ஆஃப் அ ஹீட் என்ஜின். ஒரு என்ஜின் இருக்குது அப்படின்னா இதோட எஃபிஷியன்சி ஷுட் பி எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? இட் இஸ் அ T2 - T1 டிவைடட் பை T2. ஓகே, ஒரு என்ஜின் இருக்குது, அதோட எஃபிஷியன்சி வேணும்னா ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் டிவைடட் பை ஃபைனல் டெம்பரேச்சர். இஃப் தே does not give any temperature value, ஹீட் எனர்ஜி கொடுத்துருப்பாங்க Q2 - Q1 டிவைடட் பை Q2. அப்புறம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம செகண்ட் லாவிலே நம்ம அதான் படித்தோம். என்னது அப்படின்னா, it is an impossible to construct an engine to complete a work without losing an energy அப்படின்னு படித்தோம். ஓகேவா? அதாவது எனர்ஜி லாஸ் ஆகாமல் எந்த ஒர்க்கையும் என்ன பண்ண முடியாது, we cannot be done. ஓகே, அப்போ கண்டிப்பாக எஃபிஷியன்சி will not be what 100%. ஓகே, ஐடியல் என்ஜினுக்கு மட்டும்தான் எஃபிஷியன்சி will be 100%. கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஐடியாலிட்டியோடு இருக்கிற என்ஜின்ஸ் மட்டும்தான், ஐடியல் என்ஜின்ஸ் மட்டும்தான் there will be a 100% எஃபிஷியன்சி, பட் no one is ஐடியல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் பாருங்கள். இது பேஸ் பண்ண ப்ராப்ளம். கால்குலேட் தி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் அன் என்ஜின் ஆப்ரேட்டிங் பிட்வீன் இது T2 அண்ட் இது ஒன்று T1. ஓகேவா? அப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட் இதை யூ ஹேவ் டு கன்வெர்ட் தட் இன்டு கெல்வின். கெல்வின் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அப்போ கெல்வின் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்குவீங்க,
ப்ளஸ் 273 and then ப்ளஸ் 273. ஓகேவா? இது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சால்வ் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? ரைட், இது சால்வ் இது என்னது T2 T1 இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணுறீங்க. கெல்வின் கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சர் பர்சன்டேஜில் கொடுக்கணும் அப்படின்னா 100 மல்டிபிள் பண்ணிக்கணும். சரியா? ரைட், இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் heat supplied to a Carnot engine is இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னது 1897.8 kilojoules. How much useful work can be done when an engine which start working between a இதிலிருந்து இதாக கன்வெர்ட் ஆகிறப்ப எப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இதில் இதே மாதிரி எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு க்யூவால் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஹீட் சப்ளைட மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கணும், பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி க்யூவோட மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டினையும் யூ ஹாவ் டு சால்வ் இன் Google Classroom. Okay, listen. Next one, entropy. இது என்ன சார் அப்படின்னா, it is a unit of disorderness or a randomness of a molecules. Okay, for example, ஒரு மெட்டீரியல் ஐஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஐஸ் அப்படிங்கிறப்ப இதோட மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், க்ளோஸ்லி பேக் ஆகிருக்கும். தேர் வில் பி என்ன அரேஞ்ச்டு மேனரில் இருக்குமா? ரைட், இப்போ இதுவே வந்து லிக்விடாக ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா டிஸார்டர்னஸ் வில் பி வாட் இன்க்ரீசஸ். அப்போ என்ட்ரோபி வேல்யூ வில் பி வாட் இன்க்ரீசஸ். புரியுது நினைக்கிறேன். அதாவது மாலிகுலர் அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா என்ட்ரோபி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மாலிகுலரோட டிஸார்டர்னஸ் அதிகமாச்சுன்னா என்ட்ரோபி வில் பி வாட் இன்க்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது இந்த அதே மாதிரி லிக்விட்லேருந்து கேஸாக போகுது அப்படின்னா அதுலேருந்தும் என்ட்ரோபி வில் பி வாட் மேக்ஸிமம் இன்க்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், நெக்ஸ்ட் ஒன். இதோட ஃபார்முலா பார்த்துக்கிறீங்க. del S reversible change in entropy, that value will be a heat divided by what temperature. ஓகேவா? இந்த ஃபார்முலா இஸ் a very important. நம்ம அப்ளை பண்ண போகிற இடத்துல எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், யூனிட் பார்த்து வச்சுக்கிறீங்க. ஓகேவா? யூனிட் என்னது? இந்த ஃபார்முலாலேருந்து யூனிட் எடுக்கலாமா? Q is equal to என்ன? ஹீட் எனர்ஜியா? ஹீட்டை நம்ம ஜூலில் சொல்லலாம். ஓகேயா? டெம்பரேச்சர் அதை கெல்வினில் சொல்கிறோம். அப்போ ஜூல் பெர் கெல்வின். ஹீட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் கேலரியில் சொன்னோம் அப்படின்னா தட் வில் பி வாட் கேலரிஸ் per Kelvin. ஓகேவா? ரைட், இந்த ரெண்டு ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கிறீங்க. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. டெம்பரேச்சர் கொடுக்காம வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஹீட் எனர்ஜி கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன், த என்ட்ரோபி சேஞ்ச் இன் அ சிஸ்டம் ப்ளஸ் என்ட்ரோபி சேஞ்ச் இன் அ சரௌண்டிங், தட் அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா தட் இஸ் அ ரிவர்சபிள். ஓகே, இட் இஸ் ஆல்சோ a very important பார்ட். ஓகேவா? அதுவே வந்து இந்த ஆட் பண்ணுற வேல்யூ 0க்கு மேலே வந்ததுன்னா தட் இஸ் அ இர்ரிவர்சிபிள். இதையும் நோட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். calculate the entropy change in a melting of 1 kg of ice at 0 degree Celsius. The heat fusion of ice is 333.72 joule per gram. ஓகேவா? ரைட், அப்போ இங்கே அவங்க Q கொடுத்துருக்காங்க and then temperature value கொடுத்துருக்காங்க. you have to convert this into what S-ஆ கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. சால்வ் பண்ணிடலாமா? ரைட், அப்போ ஃபார்முலா S is equal to Q by T. எதுக்கு? இந்த கொஸ்டினுக்கு. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டினுக்கு வாங்க. calculate the entropy increases in a evaporation of 1 mole of water. ஓகே, 1 mole of waterனா 18 grams. அப்படி தானேப்பா? ரைட், நெக்ஸ்ட் ஒன். அதுவே பாருங்கள், the water at 100 degree Celsius Q வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஆனால் ஃபார் அ 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஹேவ் டு கன்வெர்ட் தட் இன்டு அ கிராம்ஸ். ஓகே, கிராம்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. மல்டிபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். என்ன வரும்? அப்போ இதுக்கு மட்டும் ஃபார்முலா என்னது அப்படின்னா S is equal to Q by T சால்வ் பண்ணிக்கணும். இன்டூ மாஸ் 18 grams மல்டிபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் அ S வேல்யூ, என்ட்ரோபி வேல்யூ கிடைக்கும். சரியா? ரைட், நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதுவே வந்து they give a heat capacity கொடுத்தாங்க அப்படின்னா we have to use this formula to find out a entropy value. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேவா? அப்போ CV ln T2 by T1 plus R into ln of V2 by V1. ஓகேவா? அதுவே ப்ரெஷர் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது there will be a T2 by T1 P1 by P2ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன். work done isothermal reversible expansion with maximum work. ஓகேவா? இது ஆக்சுவலாக டெரிவேஷன் இருக்குது. டெரிவேஷன் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, நமக்கு தேவை இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் இருந்தனாலே போதும். இந்த வேர்டிங்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இந்த வேர்டிங் தான் உனக்கு அங்கே கொடுக்குற ஹிண்ட்டே. சரியா? ஒர்க் டன் மேக்ஸிமம் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2.303 nRT log of V2 by V1. ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் இருந்ததுன்னா this one will be a formula. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன்.
work done in adiabatic reversible. இது வந்து என்னது isothermal reversible expansion, இது adiabatic reversible expansion. அப்போ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? work done is equal to என்ன n number of moles into gas constant into temperature difference divided by Poisson ratio minus 1. What is the Poisson ratio sir? அப்படின்னா this one will be a Poisson ratio, Cp by Cv. சரி, Cp னா என்ன, Cv னா என்ன? It is a specific heat capacity at a constant pressure. It is a specific heat capacity at a constant volume. சரியா? இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ரிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பேஸ் பண்ணி I will give a question to you. ஓகேவா? Cp minus Cv is equal to what? R. Relation is very very important. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்க. The relation between del H and del U. del H னா என்ன சார், del U என்ன சார் அப்படின்னா del H ஹீட் எனர்ஜி தான், del U ஹீட் எனர்ஜி தான். ஓகேவா? ஆனால் என்ன கண்டிஷன்லனா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில், இட் கான்ஸ்டன்ட் வால்யூமில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்தால்பி அப்படின்னா ஹீட் எனர்ஜி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேவா? இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா தட் இஸ் ஹீட் எனர்ஜி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த ரிலேஷன் பார்த்தலாமா? ரைட், இங்கே பாருங்கள். அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், del H is equal to del U plus P del V. இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா U is equal to Q minus W னு இருக்கும். ஓகேவா? ரைட், அப்போ இதை இங்கே கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? Q is equal to U minus, Q is equal to what? U minus இல்லை, U plus W னு இருக்கும். ஓகேவா? ரைட், Qன்றதை எட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கிறனால that will be a enthalpy del H னு வச்சுக்க போகிறோம். யூன்றதை del U னு வச்சுக்க போகிறோம். ஒர்க்னா P del V னு வைக்க போகிறோம். ஓகே, அப்படி மாற்றின ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன். இட் இஸ் அக்கார்டிங் டு தட் வாட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் PV is equal to என்ன? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச என்னது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ P del V is equal to del Ng RT. ஓகே, இந்த ஃபார்முலா தெரியுமில்ல, வால்யூம் சேஞ்ச் ஆகும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸை என்ன கேஸியஸ் ப்ரொடக்ட்ஸில் இருக்கிறது சேஞ்ச் ஆகும், அதனால் del Ng அப்படின்னு நம்ம போட்டுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த P del V இருக்கிற இடத்துக்கு பதிலாக del Ng அப்படின்னு போட்டு இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிறீங்க. ரைட்டா? இப்போ del Ng அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இட் இஸ் அ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ ரியாக்டன்ட் இன் அ கேசியஸ் ஸ்டேட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே தான் நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம் லெசன்லையும் நம்ம தெளிவாக படிக்கணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். when a solid and liquid the volume changes will not be takes place. ஓகேவா? அப்போ del H is equal to del U plus P del V ல இந்த டேர்ம் 0 ஆகிடுமா? ரைட், அப்போ இந்த ரெண்டு தான் இருக்குமா? அப்போ del H is equal to del U எப்போ? ஃபார் அ சாலிட் அண்டு லிக்விட்க்கு. இதுவே வந்து கேசியஸ் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் P del Vன்றதை del Ng அப்படின்னு மாற்றிக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா கேசியஸ் ஃபேஸு அங்கே தான் நமக்கு del Ng ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, அதனால் ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ del Ng வேல்யூ 0வாக இருந்ததுன்னா இந்த ரெண்டுமே that will be what ஈக்குவல். ஓகேவா? இதே del Ng வேல்யூ அதிகமாக இருக்குது சார் அப்படின்னா இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ del H வேல்யூ will be higher. அதே மாதிரி இது வந்து கம்மியாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ will be higher, this one will be a least. அப்போ இதுதான் அந்த ரிலேஷன். ஓகேவா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன் இஸ் நிறையா கொஷின்ஸ் கேட்குற இடம். சரியா? ரைட், இங்கே பாருங்க, நான் கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன் நர்ன்ஸ் தியரம். ஓகேவா? நம்ம தேர்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன ஐடியா பார்த்துட்டு போக போகிறோம். ஓகேவா? del Gனா என்னது சார் அப்படின்னா இட் இஸ் அ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இட் இஸ் அ யூஸ்ஃபுல் ஒர்க் இன் அ சிஸ்டம். ஓகேவா? ஒரு சிஸ்டமில் நம்ம அப்ளை பண்ணுற எனர்ஜி எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிருக்குதுன்னு சொல்கிற ஒரு டேர்ம் தான் தட் இஸ் del G அப்படிங்கிற டேர்ம். ஓகேவா? ரைட், அதுவே del H அப்படின்றது என்னது சார் அப்படின்னா இட் இஸ் அ அப்ளைட் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகேவா? T del S அப்படின்னா இட் இஸ் அ டீக்ரடேஷன் எனர்ஜி. இப்போ புரியுதா ஈக்குவேஷன்? ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க் நமக்கு தெரியணும் அப்படின்னா அப்ளை பண்ண எனர்ஜியிலேருந்து லாஸ் ஆன எனர்ஜியை நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா we will get what யூஸ்ஃபுல் ஒர்க். சார் இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஈக்குவேஷனா சார் அப்படின்னா இல்லை. ஓகேவா? ஏன்னா அப்ளை பண்ண எனர்ஜியை வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, we cannot give the யூஸ்ஃபுல் ஒர்க்கை சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டமோட இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ரைட், அப்போ அதை பொறுத்து that will be what changes. ஓகேவா? ஆனால் அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடையாது, நம்மளோட சிலபஸ் கிடையாது. அது என்னது சார் அப்படின்னா there will be what ஏல நம்ம டெனோட் பண்ணுற ஒர்க் ஃபங்க்ஷன் யூனிட். ஓகேவா? del A is equal to del U minus T del S. இது வந்து இன்டர்னல் எனர்ஜி. இப்போ அந்த சிஸ்டமில் இருக்கிற எல்லா எனர்ஜியுமே that will be what கன்சிடர் அப்படின்னு அர்த்தம். சரியா? புரிஞ்ச என்னன்னு சொல்லிட்டு இப்போ இந்த del G இருக்குதுல்ல, இதில் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க. இந்த del G வேல்யூ நெகட்டிவில் வந்ததுன்னா ஈக்குவேஷன் the process will be a spontaneous, feasibility will be higher. ஓகேவா? அதுவே
del G value will be a positive, means that will be a non-spontaneous, that need some external energy to what convert a useful work. கான்செப்ட் புரியுது நினைக்கிறேன். ஸ்பான்டனிட்டினா ஒன்றும் இல்லை, வித்தவுட் எக்ஸ்டர்னல் எனர்ஜியில் நடக்கிற எல்லா ப்ராசஸுமே ஸ்பான்டனியஸ் ப்ராசஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுவே ப்ளஸ் நான் ஸ்பான்டனிட்டினா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கிறனால தான் அந்த இடத்துல அந்த வேலை நடக்குதுன்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுது என்ன சொல்ல வரேன்னு? இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஓகேவா? உங்கள் ஸ்கூலில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, என்னது அப்படின்னா லைனில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிடி சார் இருக்கிற வரைக்கும் நம்ம லைனாக போகிறோம், அவர் இல்லை அப்படின்னா கலைஞ்சு போகிறோம். ஓகேயா? அவர் இருக்கிறனால லைனாக போகிறீங்களா, அந்த நேரத்தில் தட் ப்ராசஸ் இஸ் அ நான் ஸ்பான்டனியஸ். அவர் இல்லாத நேரத்தில் கலைஞ்சு போகிறீங்களா, தட் வில் பி அ ஸ்பான்டனியஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராசஸோட ஸ்பான்டனிட்டி எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். இங்கே பாருங்கள், we can find the spontaneity criteria. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கவனிங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. டேபிளில் நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கலாம். del G is equal to என்ன, del H minus T del S. அதானப்பா? ரைட். இப்போ இந்த டேபிளில் இதை மட்டும் நம்ம எழுதிக்க போகிறோம், இது நம்ம எழுத வேண்டாம். சரியா? இது நீங்கள் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஓகே? இப்போ del Hோட வேல்யூ பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இது வில் பி வாட், பாசிட்டிவ். இந்த இடத்துல del Sோட வேல்யூவும் பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ இதுவும் பாசிட்டிவ். ஓகேவா? ரைட். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னப்பா, மைனஸ். ஓகேவா? அப்போ இது மொத்தமாக மைனஸ். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டேர்மில் சேஞ்ச் ஆகிறது டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓகேவா, del G வேல்யூ என்னவாக இருக்கும், குட், நெகட்டிவாக இருக்கும். சரியா? அப்போ ஹை டெம்பரேச்சர், மைனஸ் அட் ஹை டெம்பரேச்சர், del G நெகட்டிவாக இருந்ததுன்னா தட் வில் பி அ ஸ்பான்டனியஸ். ஓகேவா? ஸ்பான்டனியஸ் அட் வாட், ஹை டெம்பரேச்சர். ஓகேவா? ரைட். இப்போ அதுவே T வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ரைட். அப்போ H வேல்யூ அதிகமாக இருக்குமா, அப்போ ஓவரால் த தியரம் வில் பி வாட், பாசிட்டிவ். ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் அட் லோ டெம்பரேச்சரில் நான் ஸ்பான்டனியஸ் அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதாப்பா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ இன்கேஸ் இப்படி எடுத்துக்கலாம். சரியா? என்னதுன்னா del H வேல்யூ வில் பி ப்ளஸ். ஓகேவா? del S வேல்யூ வில் பி மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? அப்போ ரெண்டுமே ப்ளஸ் டேர்மு, இங்கே மைனஸ்க்கு வேல்யூயே இல்லை. அப்போ ஆல்வேஸ் ப்ளஸ் தான். எப்போனா அட் ஆல் டெம்பரேச்சர். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளஸ் அட் வாட், ஆல் டெம்பரேச்சர். கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வாங்க இன்னும் அடுத்த டேர்ம் நெகட்டிவில் பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி del G is equal to del H minus T del S. ஓகேவா? ரைட். இதில் பாருங்கள், மைனஸ் H வேல்யூ மைனஸ் S வேல்யூ ப்ளஸ். அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா? ரைட். எல்லா டேர்முமே மைனஸில் இருக்கா, அப்போ G வேல்யூ கண்டிப்பாக மைனஸ் தான். அப்போ அதனால தான் மைனஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். கான்செப்ட் புரியுதா? ரைட். இப்போ இதே பாருங்கள், மைனஸ் அண்டு மைனஸ். ஓகேவா? அப்போ இதில் மைனஸ், இதுலேயும் மைனஸ், இல்லை மைனஸா, மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஆமாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். சரியா? ரைட். அப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடுச்சா? ரைட். இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தால் del G வேல்யூ ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? அதனால தான் ஹை டெம்பரேச்சரில் del G வேல்யூ ப்ளஸ், ஹென்ஸ் இட் இஸ் அ நான் ஸ்பான்டனியஸ். கான்செப்ட் புரியுதா? ரைட். அதுவே லோ டெம்பரேச்சரில் இங்கே என்ன வேல்யூ இருக்குது, ப்ளஸில் இருக்குதா? ரைட். அப்போ அட் லோ டெம்பரேச்சர் மைனஸ் வேல்யூ வில் பி அக்கர்ஸ், தட் வில் பி a ஸ்பான்டனியஸ். கான்செப்ட் புரியுதா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு? ஒன்றுமே இல்லை, இதில் இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சொல்லிட போகிறோம். ஓகேவா? இதில் சப்ஜெக்ட் பண்ணுறீங்க, இதில் சப்ஜெக்ட் பண்ணுறீங்க, மல்டிபிள் பண்ணி ரிசல்ட் ஆகிறத வைக்கிறீங்க. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா என்னென்னு பார்க்குற, கம்மியாக இருந்ததுன்னா என்ன எழுத போகிறீங்க. கான்செப்ட் புரியுதா? ரைட். இன்னும் புரியலன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ரைட். இது என்னது சார் அப்படின்னா, இதனால் நோட் பண்ணிக்கோங்க. அட் அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஃபார் அ பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் அட் என்ட்ரோபி சேஞ்சஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா என்ட்ரோபி சேஞ்சஸ் வேல்யூ வில் பி வாட், 0. எப்போனா அட் அப்சல்யூட் டெம்பரேச்சரில். சரியா? இதுதான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஹீட் கெப்பாசிட்டி. இப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது எவ்வளோ கிராம் வேணாலும் இருக்கட்டும், அதோட டெம்பரேச்சரை நான் 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட்டை கொடுக்குறனோ தட் இஸ் கால்ட் அ ஹீட் கெப்பாசிட்டி. சரியா? ரைட். இப்போ ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி என்ன சார் அப்படின்னா, 1 கிராம் சப்ஸ்டன்ஸோட வெயிட்டை 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஹீட்டு தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரியா? அப்போ மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டினா என்ன, 1 மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸோட ஹீட்டை, டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஹீட் தான் என்னது, மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதா? ரைட். சீனா என்னது சார் அப்படின்னா, தட் இஸ் அ
ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ரைட். அப்போ அந்த ஹீட்டு பை டெம்பரேச்சரா? ரைட். இப்போ இதுவே கான்ஸ்டன்ட் வால்யூம் இருந்ததுன்னா நம்ம சிவின்னு சொல்கிறோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருந்ததுன்னா சிபின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன சொன்னோம்? இன்டர்னல் எனர்ஜி. ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் என்ன சொன்னோம்? என்தால்பி. ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ வாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஹெஸ் லா. இது என்னது சார் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஷின் கேட்குற இடம் அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராசஸ் ஏலேருந்து பியாக கன்வெர்ட் ஆகுதுன்னா அதுக்கு எடுத்துக்க வேண்டிய ஹீட் எனர்ஜி தட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். இப்போ ஏன்றது ஏநாட்டாக மாறுறதுக்கு ஒரு ஹீட்டு, ஏநாட்டுன்றது பி ஸ்டாராக மாறுறதுக்கு ஒரு ஹீட்டு, பி ஸ்டார்ன்றது பியாக மாறுறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட். இப்போ இந்த 3 ஹீட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get a ஃபைனல் ஹீட் எனர்ஜி தட் இஸ் வேல்யூ வில் பி வாட் Qக்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெஸ் லான்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது தட் இஸ் பாம் கேலரிமீட்டர் பார்க்கணும், அண்ட் தென் ஹேபர் சைக்கிள் பார்க்கணும். ஓகேவா? இந்த ரெண்டையும் நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க, சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா?